Hello friends, நான் உங்க விஜய். இதனோட அடுத்த வீடியோ. இந்த வீடியோல நான் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருக்க ஃபங்க்ஷன் கீஸ் F7 ல இருந்து F12 வரைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் F1 ல இருந்து F6 வரைக்கும். அந்த வீடியோவை நீங்க வந்து பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். லிங்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் வந்து F7 அந்த கீயோட ஃபங்க்ஷன் என்னங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா இதுல வந்து ஸ்பெல்லிங் செக், எரர், கிராமர் மிஸ்டேக் அந்த மாதிரி செக் பண்றதுக்காக இதுதான் வந்து F7 கீ. அது வந்து பார்ப்போம் நம்ம. ஸ்பெல்லிங் எரர், இந்த மாதிரி கிராமர் மிஸ்டேக் அந்த மாதிரி நீங்க இது வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்க வந்து செலக்டடா ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து கூட கொடுக்கலாம், கிராமர் மிஸ்டேக் இல்லை ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து டோட்டலாக நீங்கள் F7 கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதோட ஆப்ஷன் தான் வந்து F7, கிராமர் மிஸ்டேக் அண்ட் ஸ்பெல்லிங் செக் எரர். ஓகே, அடுத்தது வந்து F8 வந்து நார்மலாக வந்து பூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து F8. நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது F8 கொடுத்தீங்கன்னா சேஃப் மோடில் வந்து இந்த விண்டோ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து ஆப்ஷன் வந்து F8. அடுத்தது வந்து F9ஓட கீ வந்து இதை வந்து ரீஃப்ரெஷ், இது இந்த டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இமெயில்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சப்போஸ் எதுவும் லோட் ஆகிடுச்சுன்னா அந்த இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து F9. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் F9 அந்த கீயை கொடுத்து. இது இல்லைனா பவர் பாயிண்ட்லேயும் வேலை செய்யும், இல்லைனா எக்ஸல் ஷீட்டு ஏதோ லோட் ஆகிடுச்சுன்னா அது, இமெயில்ஸ் அண்டு இன்டர்நெட் அந்த ப்ரௌசர் வந்து லோட் ஆகிடுச்சுன்னா இந்த F9 வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். அதோட ஆப்ஷன் தான் வந்து F9. ஓகே, இப்போ F10 என்னங்கிறத பார்ப்போம். அடுத்தது F10 வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F10. இங்கே இந்த இதில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் F10. இந்த இதில் வந்து காட்டுதுல இந்த டிஸ்பிளே, இது வந்து இங்கே உள்ள டிஸ்பிளே வந்து இங்கே உங்களுக்கு வந்து காட்டும். இதை கொஞ்சம் ரைட்டில் இது பண்ணி ஷிஃப்ட் F10 கொடுத்தீங்கன்னா இந்த மவுஸில் இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணி ஷார்ட்டு வியூ அந்த இதெல்லாம் வரும்ல, அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வரலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F10. ஓகே, இப்போ அடுத்து F11ஓட அந்த பர்பஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ கூகுள் குரோமை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த F11ஓட பர்பஸ் என்னங்கிறத பார்க்காதது. இப்போ வந்து ஏதாவது ஒன்று வந்து டைப் பண்ணுறோம். இந்த இது இருக்குன்னா இப்போ வந்து F11 கீயை வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே மேலே ஒரு அட்ரஸ் பார் வந்து இருக்கும், அது இல்லை பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே நீங்கள் என்னென்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே போயிடும். இந்த நடுவில் அந்த டைப் பண்ணியிருக்க அந்த வேர்ட்ஸோட அந்த சர்ச் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இது இன்டர்நெட் இல்லாதனால என்னோட டிஸ்பிளே ஆகலை. அது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து F11. அடுத்தது இப்போ கடைசி ஆப்ஷன் F12 என்னங்கிறத பார்ப்போம். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு இந்த டாக்குமெண்ட்டே எடுத்துக்குவோம். திரும்ப இந்த டாக்குமெண்ட்டில் வந்து இப்போ F12 வந்து கொடுக்குறேன்.
இந்த F12 எதுக்குன்னா இந்த பாருங்க இந்த சைடில் வந்துருக்கு பாருங்க சேவ் ஆஸ்ன்னு ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்கல்ல இங்கே ஃபைலில் போய் சேவ் அது கீழே வந்து சேவ் ஆஸ்ன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் ஆஸ் உள்ளே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டோட பேர் இல்லை டீட்டெயில்ஸ் எதுவும் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் போய் நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணாமல் வெறும் F12 அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சேவ் ஆஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எங்கே சேவ் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு F7 அந்த கீ வந்து ஸ்பெல்லிங் எரர் இல்லைனா கிராமர் மிஸ்டேக் எதுவும் நீங்கள் வந்து வேர்ட்லேயோ இல்லை எக்ஸல்லையோ பவர் பாயிண்ட்லையோ நீங்கள் வந்து விட்டுருந்தீங்கன்னா அந்த F7 கீயை கிளிக் பண்ணி அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது வந்து F7. அடுத்து F8 வந்து நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது F8 கொடுத்தீங்கன்னா சேஃப் மோடில் வந்து அந்த பூட் மெனு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கான அதுதான் F8. அடுத்தது வந்து F9 கீயோட பர்பஸ் என்னென்னா நார்மலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் அவங்களோட சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து நீங்கள் இந்த வேர்ட் ஃபைலு இல்லை எக்ஸல் பவர் பாயிண்ட்டு இல்லைனா இமெயில்ஸு அது ஏதாவது லோட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் ரீலோட் பண்ணுறதுக்கும் இந்த F9 கீ வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து F10ஓட கீ வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F10 அந்த கீயை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே உள்ள அந்த ஃபாண்ட் மெனு அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். மெனு பார் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுலனா கொஞ்சம் ரைட்டில் வச்சு மறுபடியும் F10 ஷிஃப்ட் F10 கொடுத்தீங்கன்னா மவுஸோட ரைட் கிளிக் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வந்து F11 வந்து நீங்கள் குரோம் மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணும்போது F11 கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். மேலே உள்ள அந்த அட்ரஸ் பாரு அந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும். அது வந்து ஆப்ஷன் தான் வந்து F11. அடுத்தது F12 ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேயே நீங்கள் வந்து எதாவது டைப் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஏற்கனவே டைப் பண்ணி வச்சு சேவ் பண்ணி வச்சதை எடிட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா F12 வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதில் வந்து சேவ் ஆஸ் ஆப்ஷன் அந்த டாக்குமெண்ட் எங்கே சேவ் பண்ணணும் அதை வந்து நீங்கள் ரீசேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட part 1 வீடியோ வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.